மத்திய அரசை கண்டித்து நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக திண்டுக்கல்லில் பெரும்பாலான அரசு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. பள்ளி கல்லூரி மாணவர்கள் பேருந்தின் மேல் ஏறி செல்லக்கூடிய அவல நிலை காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சங்கர் இணைகிறார். அவரோடு பேசலாம். சங்கர், இப்போ பள்ளி மாணவர்கள்லாம் பேருந்தில் தொங்கிக் கொண்டு ஆபத்தான முறையில் பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. மாற்று ஏற்பாடு செய்யப்படவில்லையா? அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன? காய்கறி தற்போது பாத்தீங்கன்னா நாடு தழுவிய 28, 29 ஆகிய 2 தினங்கள் பொது வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் தமிழக அரசு வழக்கம் போல் அரசு அலுவலகங்கள் மற்ற இயக்கங்கள் இயங்கும் என்று அறிவித்தது. அதன் அடிப்படையில் இன்று காலை வழக்கம் போல பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் மற்றும் அரசு ஊழியர்கள் மற்ற பணிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் வழக்கம் போல் திண்டுக்கல் காமராஜர் பேருந்து நிலையத்திற்கு வந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கு திண்டுக்கல் தேனி மண்டலத்தை பொறுத்தவரை திண்டுக்கல், நத்தம், வேடசந்தூர், ஒட்டஞ்சத்திரம், வத்தலகுண்டு, பெரியகுளம், போடி, தேவாரம், கம்பம், லோயர் கேம்ப் ஆகிய 14 பணிமனைகள் உள்ளன. இந்த 14 பணிமனைகளில் ஏறத்தாழ 790 பேருந்துகள் தினசரி இயக்கப்படும். இதில் பார்த்தீங்கன்னா 300 பேருந்துகள் நகர்ப்புற பேருந்துகளும் 490 பேருந்துகள் வெளியூருக்கு செல்லக்கூடிய பேருந்துகளும் இயக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று பொது வேலை நிறுத்தத்தை முன்னிட்டு 279 பேருந்துகள் மட்டுமே இந்த 2 மண்டலத்திலும் சேர்த்து இயக்கப்பட்டது. தற்சமயம் திண்டுக்கல் உள்ள 3 பணிமனைகளில் 279 பேருந்துகள் மட்டும் தினசரி இயங்கும். அதில் பார்த்தால் இன்று குறிப்பிட்டு 97 பேருந்துகள் மட்டுமே வழித்தடங்கள் இயக்கப்பட்டுள்ளது. இந்த 97 பேருந்துகளிலும் உள்ள அனைத்து தொழிற்சங்கங்களும் வேலைநிறுத்த காரணமாக இந்த ஆண்டு பணி நிறைவு பெறக்கூடிய ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் மட்டும் இந்த பேருந்துகளை இயக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த குறுகிய பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. தற்சமயம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் திருச்சி சாலைகள் மற்ற வழித்தடங்களை விட குறுகிய கம்மியான பேருந்துகளை இயக்கப்படும். அதில் தான் அதிகப்படியான தனியார் பேருந்துகள் அரசு கல்லூரிகள் தனியார் கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. இன்று இந்த பேருந்துகள் முற்றிலும் தடைப்பட்ட காரணத்தினால் ஒரு சில தனியார் பேருந்துகள் மட்டும் இயங்கப்பட்டு வந்தன. அதிலும் இன்று பள்ளிகளுக்கு தேர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்வுக்கு செல்ல வேண்டும், கல்லூரி மாணவர்கள் தங்களோட படிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்ற காரணத்துக்காக அந்த ஒரு பஸ்ஸில் மற்றும் ஒரு சில பஸ்களில் மட்டும் கல்லூரி மாணவ மாணவிகள் படிக்கட்டில் தொங்கிக் கொண்டும் மேற்கூரைகளில் ஏறியும் இந்த பயணத்தை ஆபத்தை உணராமல் மேற்கொண்டு வருகின்றனர். இதைத் தொடர்ந்து நமது போக்குவரத்து கழகத்தில் தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது ஒரு சில பேருந்துகள் மட்டும் இயக்கப்பட்டுள்ளதா, மீதி பேருந்துகள் இயக்கப்படவில்லை, மாற்று வழிகள் எதுவும் தேவைப்படும். ஏனால் LPF, அண்ணா தொழிற்சங்கம், இடது கம்யூனிஸ்ட், வலது கம்யூனிஸ்ட் போன்ற அனைத்து சங்கத்தினரும் இந்த பொது வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்த பேருந்து பொது வேலை நிறுத்தத்தை நிறுத்தப்பட்டால் மற்ற அனைத்து வேலைகளுக்கும் பணிகளுக்கும் செல்லக்கூடியவர்களுடைய வேலைப்பாடுகளை குறைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு, தடை செய்ய வாய்ப்புண்டு. இதனால் இந்த பேருந்துகளானது திண்டுக்கல் மாவட்டத்தில் பெரும்பாக இயங்காத காரணத்தால் இன்று காலை பேருந்தில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பரிதவித்துக் கொண்டு படிக்கட்டிலும் மேற்கூரையிலும் செல்லக்கூடிய ஒரு அவலனுடைய சூழ்நிலையே காணப்பட்டது. காயத்து சங்கர், இப்போ மாற்று ஏற்பாடு செய்யப்படல, அரசு போக்குவரத்து ஊழியர்கள் பணிக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் முன்கூட்டியே விடப்பட்டிருந்தது. இப்போ தனியார் பேருந்துகளின் நிலை என்ன? இப்ப மாணவர்கள் போகக்கூடியது கூட தனியார் பேருந்து தானா? மாணவர்களுக்காக ஒரு சில திண்டுக்கல் பணிமனைகள் 3 பணிமனைகள் வெளியூர்களுக்கும் நகர் பேருந்துகளும் சேர்ந்து மொத்தத்துக்கு 97 பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டன. இதிலும் குறிப்பாக பார்த்தோம்னா தனியார் பேருந்துகளில் கூட்ட அலைமோதிய ஒரு சூழ்நிலையே திண்டுக்கல்லில் காணப்படுகிறது. என்ன என்று பார்த்தால் அந்த ஒரு பேருந்தையும் முட்டால் தங்கள் பணிக்கும் செல்ல முடியாது, கல்லூரிகளுக்கு அந்த குறிப்பிட்ட நேரங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்ல முடியாது என்று இந்த மாணவ மாணவிகள் அனைவரும் அந்த பேருந்தில் ஒரு ஆட்டு மந்தைகள் அடைப்பது போல ஒரு நிகழ்வே இந்த திண்டுக்கல்லில் இருக்கு. இது மாவட்ட நிர்வாகம் எந்த விதமான மாற்று வழிகளும் இருப்பதை முன்னதாகவே தமிழக அரசு அறிவித்திருந்தது. இதில் பணிக்கு செல்லாதவர்களுடைய ஊதியங்கள் பிடிக்கப்படும். அதனால் அனைவரும் எந்த காரணத்தை கொண்டும் இவர்களுக்கு விடுப்பு அளிக்கப்படாது, மருத்துவ விடுப்பு மட்டும் அளிக்கப்படும் என்று அந்த நம்பிக்கையின் பேரில் இன்று பொதுமக்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாது என்று நினைத்து வந்துள்ளனர். ஆனால் இங்கு பார்க்கும்பொழுது முழு பேருந்துகள் இயக்கப்படாத காரணத்தினால் இந்த அவல நிலை நிலவுகிறது. காயத்ரி, நிச்சயமாக மாணவர்களின் நிலையை கருத்தில் கொண்டு அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் தவிர்க்க மாவட்ட நிர்வாகம் இனியாவது இந்த செய்தியை பார்த்து நடவடிக்கை எடுக்கும் என்று எதிர்பார்க்கலாம். நன்றி சங்கர், விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக.